நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. பாரு அப்பு குட்டி செல்லம் என்னடா அம்மா என்னடா இங்கே போட்டுக்கிறேன். சார் 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 அன்வர் சார் தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க சார். அண்ணாமலை விட்டு நீங்க போயிடக்கூடாது சார். ஏன் கத்துறீங்க? இது ஹாஸ்பிட்டல் நினைச்சுக்கோ. உங்களுக்குள்ள உள்ள உறவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அண்ணாமலையோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தானே சார். நான் போயிட்டு வரேங்க சார். அவன் நில குறைஞ்சு எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது சரிங்க அவ கூட இருந்த ஒரே ஆள் நீங்க தானே சார். சார் நீங்க அவளை விட்டு போயிடக்கூடாது சார். சார் போயிட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு அவளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது சார். சார் சார் கேளுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் அன்வர் சார் சார் ஐயோ நான் போயிட்டு வரேங்க. என்ன சார் சொன்னா? நீங்க கொடைக்கானல் போறத பத்தி தானே சார் சொன்னா? ஐயோ சொல்றது கேளுங்க, நான் போயிட்டு உடனே வந்துறேங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் நீங்க நல்ல அன்வர் என்னப்பாங்க? அண்ணா அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்ன இல்ல அண்ணாமலை உள்ள என்ன பண்றா? இல்ல குழந்தை ஜீவாக்கு என்னாச்சுப்பா? அடிபட்டதுன்னு ஐசியூல அடிபட்டுருக்கா? ஐசியூ இருக்காளா? அண்ணா அண்ணா சார் நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேங்க. நான் எங்க போறேன் சார் வந்துறேங்க. என்னங்க வாங்க எங்க என்ன உள்ள எங்க போறீங்க? இத வந்துட்டேன். ஊசி வாங்குனீங்களா? வாங்கிடுறமா. நல்ல சிவன் எங்க வந்திருக்காரு. வந்து சொல்றாங்கல்ல. சொல்லிட்டு போங்க. விசாலம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. நீங்க எங்க வந்திருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? எங்களெல்லாம் அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? எல்லாத்துக்கும் இந்த அண்ணாமலை தான் காரணம். அண்ணே என்னடா என்னாச்சு சொல்லுடா. வா எது கலர சொல்லு என்னாச்சு? நல்ல சிவா அண்ணனை யாரோ கொலை பண்ண வந்தாங்க. அது ஜீவா பொண்ணு பார்த்து பயந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. ராத்திரியில இருந்து மயக்கமாவே இருக்கா, பேச முடியல. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாய்க்க முடியாது. எனக்கு என்ன இவ்வளவு கஷ்டம் மேல கஷ்டம். நான் என்ன பண்ண? அழாதடா. நம்ம குழந்தை மேல பாசம் வைக்கிறது, அதுக்காக வேதனைப்படுறது, தவிக்கிறது எல்லா பொண்ணுக்கு பண்றது. யாரோ பெற்ற குழந்தைக்காக இந்த அளவுக்கு போராடுறியே, கடவுளை நிச்சயமா கைவிட மாட்டார். தைரியமா இரு. இப்போ பாப்பாக்கு எப்படி இருக்கு? இல்ல டாக்டர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கா. எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு. அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. நானே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன். அண்ணாமலை ரொம்ப நல்லவ அண்ணி. அவளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அவளை புரிஞ்சுக்குங்க அண்ணி. என்னை விட அவளை அதிகமா யாரும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாது. ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க? அண்ணாமலை புரிஞ்சிக்கவே மாட்டியா? அவன் மேலே இருக்கிற கோவம் உனக்கு போகவே போகாதா? அண்ணாமலை எவ்வளோ பிரச்சனையில் இருக்கா தெரியுமா? அவள் கீழே தான் இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்காத. அண்ணாமலை இங்கதான் இருக்காளா? அதான் அவர் கீழே போயிருக்காரா? உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல. இவ்வளவு நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருமா, கொஞ்ச நாளா தான் நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதையும் நிரந்தரமா கெடுத்துடாத. எதுக்கு கோச்சல் போடுறேன்? ஏற்கனவே வேதனையில இருக்கு. அதுக்கு மேல நான் வேதனையில இருக்கேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போய் ஊசி வாங்கிட்டு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு வரேன். போடி. வாங்க போலாம். போடிங்கறல. அண்ணே உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பாசத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க போங்க போங்க அண்ணே. தங்கச்சி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இவங்க பேச்சு மீறி நீங்க நடக்க மாட்டீங்கல்ல, வாங்க போலாம். கூட இருந்து
பார்த்து பார்த்துக்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு? அண்ணாமலை, எல்லாம் சரியா போயிடுமா, கவலைப்படாத. நல்லவங்க தோத்ததா சரித்திரமே இல்லை, எல்லாம் சரியா போயிடும். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொலை செய்ய வந்தவன் உன்னையா இல்லை நல்ல சிவத்தை கொலை செய்ய வந்தானான்னு தெரியாது. நீ வீட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி காப்பி வாங்கி வீட்டில் வச்சுக்கோ. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட பேசி வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போட சொல்கிறேன். இல்லைன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யாருக்காக இல்லைனாலும் அந்த 3 குழந்தைங்களுக்காக நீ நல்லா இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுமா. என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்னையா? உக்கார் உக்கார் உக்கார். ஏய்யா ஏய்யா, 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு ஏதோ செக்கப் டாக்டர்கிட்ட போகிறேன்னு நல்லபடியாக தானே போனீங்க. அதுக்குள்ளே என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? எல்லாம் ஒன்றும் சேர்த்துட்டு என்ன சித்திரவதை பண்ணுறீங்க. என்னம்மா என்னாச்சு? இல்லை மாமா, குழந்தைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருந்தோமா, அங்கே அண்ணாமலை வந்திருந்தா. அவளை பார்த்ததும் இவர் பேசணும்னு போனாரு. பேசாதீங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்படி உம்முன்னு இருக்காரு. ஏய், சொல்கிறத பாதிபதியே சொல்லாது, முழுசா சொல்லு. அப்பா, நம்ம நல்ல சிவத்தை ஒருத்த கொலை பண்ண வந்தா. என்னது நல்ல சிவத்தை? முழுசா கேளுங்க. அண்ணாமலைகிட்ட ஒரு பெரிய பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா ஓங்கி குரல் கொடுத்து அவனை காப்பாத்திடுச்சு. சத்தம் போட்டு கத்துனதுல அந்த பொண்ணுக்கு நான் விழுந்து போய் அது ஊமை ஆயிடுச்சு. அண்ணாமலை தவிச்சிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள தரத்தனை கையை பிடிச்சிட்டு வராப்பாவா. அண்ணாமலை விடுங்க, நல்ல சிவம் நம்ம தம்பி தானே, அவனை காப்பாத்தி அந்த குழந்தை ஒரு பரிவு பாசுக்காக 2 வார்த்தை பேசாமனா என்னாச்சுப்பா அவளுக்கு? கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லாம இவன் நடத்தையும் பேச்சையும் பார்க்கும்போது இவளை விட்டு எங்கேயோ கண்காணத்துக்கு போயிடலான்னு தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் ஈவரக்கம் இல்லாதவல்ல. அண்ணாமலை பாக்குறப்பெல்லாம் என் ஈரக்கொலை அப்படியே நடுங்கும். அவளை கட்டி பிடிச்சிட்டு ஓன அழணும் போல தோணும். ஏன்னா அவன் நான் வளர்த்த பொண்ணு இல்லையா? அவளோட ஆசையா பேசுறோம்னு நெருங்குறப்போ அவளால நீங்க ஜெயிலுக்கு போனது ஞாபகம் வரும். அவளால நம்ம குடும்பம் நாசமானது ஞாபகம் வரும். அவளால நாம பட்ட கஷ்டங்கள்லாம் ஞாபகம் வருங்க. அதனால்தான் நான் அவகிட்ட பேசாம வந்துருவேன். எனக்கு இவருக்கெல்லாம் சொல்லாதீங்க. பாரு பாரு, அவ நல்லவிடா. அவளை போய் இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கியே. பாரியா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க இப்படி சண்டை போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதியும் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஒண்ணு மட்டும் சொல்றியா, பிரியறதோ சேர்றதோ அதை அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். நீ நானும் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. சரி சரி போ, அவ அழுதுகிட்டு இருக்க பாரு. சரி சரி, கண்ணை காசுக்காத, போய் குழந்தைக்கு மருந்து கொடு. மாட்டேன், நீங்களே வந்து கொடுங்க. பாருடா, அவர் குழந்தை பாருடா, அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கே. போ, 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு மருந்து கொடுங்க, போங்க. மாமா. என்னம்மா? என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா, அது இந்த நல்ல சிவம். என்ன? ஒன்றும் இல்லைம்மா. மாமா, அக்காவும் அத்தானும் திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாம்மா,
ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என் மனசு நிம்மதியே இருக்கு. இதே மாதிரி நீயும் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும். அதை நான் பார்க்கணுமா? தமிழரசி, அம்மா அவசியம் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போலியா? அங்க விசாலா காத்துக்கிட்டு இருக்கோம். நீ போன் பண்ணி அவர் வரலங்கிறத சொல்லிடு. சரி மாமா. உட்காரு. என்ன பண்ற? இங்க என்ன பண்ற நீ? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். உனக்கு அறிவே இல்லையா? பட்டாள் திறந்த அவசியம் இங்க இருக்காங்க. இந்த பார் தமிழரசி, அவங்க என்ன இப்ப என்ன பார்த்தா தலையா சீவிடுவாங்க? என்ன? அப்படியே சீவினாலும் பரவாயில்ல, உனக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன் தமிழ். இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் வேண்டாம். அவங்க வந்துட போறாங்க, உள்ள போ. என்ன சிரிக்கிற, உள்ள போ. என்னம்மா படியிலுக்கு வந்திருக்க, என்னாச்சு? இல்ல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான். பார்த்து நடக்கூடாது. அம்மா, இந்த கிரானைட் பிஸ்னஸில் எனக்கு ஆனாம்னா கூட தெரியாது. நம்ம மேனேஜர் இருக்காரு, எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி விவரமான ஒரு மேனேஜர் கிடைச்சாருன்னு வச்சுக்க, தெரியாத எந்த தொழிலையும் தைரியமாக இறங்கலாம். குமார மேனேஜரை போட்டதுக்கு உன்னை எவ்வளவு வேணாலும் பாராட்டுறேன். யாரு? ஏன் மருமக. வீட்டில் விசால ஆட்சி, இங்க தமிழர் சாட்சி. 3 பிள்ளைகளை பத்தி என்னடா பிரயோஜனம்? இப்படி மருமகளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. அப்பா, மருமகமார பாராட்ட ஜோர்ல மகனுக்கு கேளமா பேசாதீங்க. கடைசி வரைக்கும் நாங்க தான் துணையா இருப்போம். வாங்க. மாமா, நீங்க சாத்தப்பட போய் ஜெயில பாக்கணும்னு சொன்னீங்களா, போலையா? போய் பாத்துருவாங்க. ஏமா நீ தான் நம்ம போக வேண்டாம்னு சொன்ன. போலீஸ் ஸ்டேஷன் போனா 1000 கேள்விங்க கேட்பாங்க, அதனால நம்ம கம்பெனிக்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. இல்ல மாமா, நீங்க ஒரு தடவை தானே போய் பார்க்க போறீங்க, அதனால என்ன பிரச்சனை வரப்போது? போய் பாத்துருவாங்களே. இல்லம்மா, எதுக்கு வீண் பிரச்சனை? இல்ல மாமா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. எங்க அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் சொன்னாரு பிரச்சனை எல்லாம் வராது, தாராளமா போய் பாத்துட்டு வரலான்னு. நீங்க போய் பாத்துருவாங்க மாமா. அப்படியா? பாத்துட்டு வாங்க. நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, நல்லதோ கெட்டதோ, நான் ஜெயிலில் இருந்தப்போ அவர் தான் கூட மாட்டேருந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணார். இப்போ இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு பக்கபலமாக இருந்திருக்காரு. வாங்க, ஒரு தடவை போய் பார்த்து வந்துடலாம். சரி, அப்போ நான் வரமா? சரி, போயிட்டு வரமா. தொலைஞ்சதுல சனியனுங்க. எதுக்கு உன் முகத்தை இங்க போய் வச்சிருக்க? வலிக்குதா? உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு இங்க வந்த? அதான் அப்பவே சொன்னேனே, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். சந்தனா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வந்து இம்சப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதா? நான் உன்னை இம்சப்படுத்துறேனா? சரி, நான் கிளம்புறேன். இரு, ஏன் கோச்சிக்கிற? அப்புறம் நான் உன்னை இம்சப்படுத்துறேன்னு சொல்றேன்? நான் இப்ப எவ்வளவு மனவேதனையோட வந்திருக்கேன் தெரியுமா? வர்ற வழியில உன் வீட்டுக்கார பார்த்தேன். காலையில 11 மணிக்கே ஒயின் ஷாப்ல ட்ரிங்க் சாப்பிட்டு ஒருத்தன் கூட தகராறு பண்ணிட்டு இருக்கான். நீ நினைச்சா தமிழரசி அவனை திருத்த முடியாதா? அந்த குடியை மறக்க வைக்க முடியாதா? வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சறுக்கி விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. எனக்கு என் கல்யாணம். இத வார் தமிழரசி, நீ நினைச்சா உன் வீட்டுக்கார திருத்த முடியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் மனசு நிறைய நீதான் இருக்கு தமிழ். அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கேன். இருந்தாலும் தமிழ், நீ நல்லா இருக்கணும். உன் வீட்டுக்காரரும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இப்படி எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன இம்சப்படுத்துறேன்னு சொல்றிய தமிழ்? சரி சரி, அதெல்லாம் விடு. இனிமே இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு, நானே உன்னை வந்து பார்க்குறேன். இல்ல தமிழ், என்ன போய் இம்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டியே. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். எதுக்கு திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க? நீ என் மேல கோச்சிக்கிட்டு இங்க இருந்து போயிட்டேனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது.
இன்னும் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போ. சரி தமிழ், சரி சரி, நான் கிளம்புறேன். இரு. ஊருக்கு எங்கேயும் போயிடாத. நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன். ராஜா, செத்த ஓரமா நின்று அழுவுமா? பாவம், இவனும் என்ன மாதிரி தேவையில்லாம ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சாத்தப்பன், எப்படி இருக்கீங்க? வழக்கமா நான் கேட்பேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயான்னு. இப்ப நீங்க என்ன கேட்குறீங்க? ஐயா, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போவாது என்ன பார்க்கணும்னு தோணுச்சே. தவசி, என் மேல கோவமா? பேச மாட்டியா? அதான் பார்த்தனே, அன்னைக்கு கோர்ட்டு வாசல என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டியே. இப்போ கூட நீங்களா வரல, தமிழரசு சொல்லி தானே வந்திருக்கீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களே தான் உங்களை பார்க்க வந்தோம். பின்ன ஏன் தவசி கோவமா இருக்கா? தவசி, என்கிட்ட பேச மாட்டியா இல்ல பேச பிடிக்கலையா? அதையாவது சொல்லு. ஐயா, ஒன்றும் புரியலைங்க. போலீஸ் சொல்கிறது, அண்ணாமலை சொல்கிறது இதெல்லாம் பொய்ங்களா இல்லை? உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கியா? நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. என்ன சொல்ல சொல்ற? உண்மைன்னு சொல்ல சொல்றியா இல்ல பொய்ன்னு சொல்ல சொல்றியா? இத பார், உலகநாத விஷயத்துக்கும் அந்த பாம்பாட்டி செத்ததுக்கும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அவன் யாரை எதுக்காக கொண்டாங்கிறது எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் ஐயா. நான் செய்த ஒரே தப்பு என்ன தெரியுமா? இந்த தவசியும் விசாலமும் ஒன்னா வாழணும் நினைச்சம் பாரு, அதுக்கு தான் இந்த தண்டனை. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த அன்பழக அன்வரோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலைக்காக தான் என்ன இந்த ஜெயில வச்சிருக்கான். பரவாயில்லையா, நான் ஜெயில இருக்கிறதுக்காக கவலைப்படல. ஆனா நீயும் விசாலமும் ஒன்னா இருக்கீங்க பாரு, அதுவே எனக்கு போதையா, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, அதெல்லாம் விடு ஐயா. இப்ப கிரைண்டர் ஃபேக்டரி நல்லா நடக்குதா? தமிழரசு நல்லா மெயின்டைன் பண்றாளா? நல்லா பாத்துக்குது, ஃபேக்டரி நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் ஐயா, எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. கண்ணு முன்னால நீங்க செஞ்ச உதவியெல்லாம் பார்க்கும்போது நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு தோணுது. நீங்க சொல்றதுலேயும் நியாயம் இருக்க மாதிரி படுது. அதே சமயத்தில் மற்றவங்க மாதிரி அண்ணாமலை என்னால் வெறுத்து ஒதுக்க முடியாது. அவ சொல்றதையும் பொய்ன்னு சொல்ல முடியாது. எது எப்படியோ அநியாயமும் உங்க மேல பழி சுமத்தி அண்ணாமலை உங்களை ஜெயிலில் தள்ளிட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. இத உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். வரேன். சாத்தப்பன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எப்பவுமே இப்படித்தான். தமிழரசு உங்களை வெளியே கூட்டி வரதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே வந்துருவீங்க. ஐயா, நான் நிச்சயமா ஜெயில இருந்து வெளியே வருவேன். யாருக்காக இல்லாட்டாலும் அண்ணாமலைக்காக. வரட்டும் ஐயா.
மனசு நிறைய நீதான் இருக்க தமிழ். அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கேன். தவசி, நீ சாயங்காலம் விசாலத்தை கூட்டிட்டு கடத்தெருவுக்கு போற. அவ ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல சேலையா வாங்கி கொடுக்குற. எத்தனை ரூபாய் செலவானும் சரி, அவ ஆசைப்பட்ட புடவைய இன்னைக்கு நான் வாங்கி என்ன கல்லணும் சும்மா சொல்லிடு. வைக்க போடுற சும்மா சொல்லு. என்ன கல்லணும், என்ன விலையில் வேணும் அடிக்கிறல்ல பாரு ரொம்ப வைக்கப்படுறாங்க. கூப்பிடுறேன், நம்ம போமா, நீ கூட போ. எதுக்கு வைக்கப்படுற? புருஷன் கூப்பிட்டா போய் பாரு செலவு. மெட்ராஸ்க்கு வந்ததுலேருந்து நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கி தரல. எவ்வளவு செலவானாலும் சரி ஒரு பட்டுப்பட வாங்கி தரேன். அப்படியே கபாலேஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். பாரு, சிவா பேர்ல மறக்காம ஒரு அர்ச்சனை பண்ணிடுமா? சரிங்க மாமா. வா தமிழரசி. என்னக்கா மாமா பக்கத்துல இருக்கிறது கூட பார்க்காம அத்தானே நீங்களும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் மேல இருக்க கோவம் போனோங்கிறதுக்காக என்ன தாஜா பண்ணி புடவையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. போற அதுக்கு மாமா வேற கிண்டல் பண்றாரு. இங்க எல்லாருக்கும் நான் கிண்டல் பொருளாயிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். தமிழரசி, என்ன மாமா? காலையிலே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தம்மா. அது நம்ம நல்ல சுவித்தை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்கம்மா. என்னது? நல்ல காலம் அண்ணாமலை வழக்குது 3 பொண்ணுங்க. அதுல மூத்த பொண்ணு தான் சத்தம் போட்டு அவனை காப்பாத்திருக்கா. ஆமா தமிழரசி, தம்பி அண்ணாமலை வீட்டுல இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. நீ எப்படியாவது அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. 10 நாள் நான் இவர்கிட்ட பேசாம இருந்தப்போ எப்படி தவிச்சு போயிட்டேன். நீ எப்படிதாம்மா 2-3 மாசமா தம்பி கிட்ட பேசாம இருக்கியோ? போய் எப்படியாவது பேசி கூட்டிட்டு வாமா. ஆமாம்மா, புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சகஜம். இது வரைக்கும் நாங்கள் சண்டையே போட்டுக்கிட்டு இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஊரை உலகத்தை ஏமாத்திக்கிறதுக்கு அவங்க போடுற நாடம். அதெல்லாம் நம்பாத. புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை சச்சரவு வரணும். ஆனால் அதையே ஊதி ஊதி பெருசாக்கி நிரந்தரமாக பிரிஞ்சிடக்கூடாது. அப்பா கூட போய் நல்ல சிவத்தை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடு. ஆமாம்மா, வாமா, நம்ம 2 பேரும் போய் கூட்டிட்டு வந்துருவோம். இப்போ நல்ல சிவன் திருந்திட்டானா, குடிக்கிறது கூட இல்லையா, ரொம்ப நல்லவன் ஆயிட்டானா. நாம 2 பேரும் போய் அண்ணாமலை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா தமிழரசி, அத்தானும் நானும் சந்தோஷமா வாழறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற. நீ என் தம்பியை சந்தோஷமா வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். போம்மா, போய் தம்பியை கூட்டு வா. இல்லக்கா, நான் அண்ணாமலை வீட்டுக்கு போக மாட்டேன். ஏம்மா? அவளுக்கு நம்ம குடும்பத்துல யாரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. நீங்களும் அத்தனும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம தான் அத்தனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ஜெயிலுக்கு அனுப்புனா. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல. அத என் புருஷனை பிரிச்சு அவ வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இப்ப அது என் மேல பழிய போடுவா. நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். பாருமா, அண்ணாமலை பத்தி அப்படிலாம் பேசாது. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை. அவ எந்த குடும்பத்தையும் கெடுக்க மாட்டா, யார் வாழ்க்கையை நாசம் பண்ண மாட்டான். ஜெயிலுக்கு போகணும்னு ஏன் தலையில் எழுதிருக்கு. அதுக்கு அவதான் காரணம். நீ சொன்னா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? சரிதான், நான் இனிமே அதை பத்தி பேசல. சாம்பார் ஊத்தட்ட? ஊத்து போதும். அக்கா, அத்தான் கிட்ட அந்த விஷயத்த சொன்னீங்களா? என்ன விஷயமா? அதான்க்கா, அண்ணாமலை வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு வேலைக்காரி கிட்ட விஷம் கொடுத்து அனுப்புனீங்கன்னு உங்க மேல பழிய போட்டாங்கல்ல, அது சொல்லிட்டீங்களா? என்னமா அது? வந்துங்க, நம்ம கிரானைட் ஃபேக்டரி திறப்புழாக்கு அண்ணாமலை வந்திருந்தா என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. ஏய், எதுக்கு பூசி மலப்புற? என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லு. அவ வேலைக்காரி கிட்ட நான் விஷத்தை கொடுத்து அவ கருவை கலைக்க சொன்னதா சொன்னாங்க. என்னப்பா சொல்றாவ? உண்மைதானே அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, சாதாரண விஷயம். யாரோ விஷயம் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை போய் தப்பா எடுத்துட்டு இப்படி பேசிட்டு இதெல்லாம் சாதாரண விஷயம் விட்டுடு. யாரோ வச்சிருக்க மாட்டாங்க, இவ தான் வச்சிருப்பா. ஐயோ, தெரியல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு நான் முக்கியமா அண்ணாமலை முக்கியமானு பெத்த குழந்தைய தாண்ட சொன்ன நீ செஞ்சிருப்ப. செஞ்சிருப்படி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். அண்ணாமலை என்ன உனக்கு நெருப்பு மாதிரி. ஒரு பொம்பளை பொடி சாப்பிட்டு போங்க. மனுஷன் சாப்பிடுவானோ சாப்பிட்டேன். ஐயோ, சொன்னா கேளுங்க.
என்னங்க நில்லுங்க, போகாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல ஒரு வாய் சோறு கூட நிம்மதியா சாப்பிட முடியல. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அண்ணாமலை. கத்தி சண்டை இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி இல்ல, அவ மூளையில இருக்கிற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவளால பேச முடியல. ஆனா நீங்க ஊக்கமும் விடாமுயற்சியும் பண்ணா நிச்சயமா அவளால பேச முடியும். மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாது. நீங்க பண்ற முயற்சி தான், வேற எதுவும் இல்ல. மறுபடியும் சொல்றேன் அண்ணாமலை, அவ பேச முடியலங்கிறதுனால நீங்க பேசாம இருந்துடாதீங்க. ஏன்னா அவளுக்கு காது நல்லா கேட்கும். நீங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை வீட்டுல உருவாக்கி கொடுங்க. இந்த குழந்தைங்களை எல்லாம் அடிக்கடி அவகிட்ட பேச வைங்க. அப்பதான் குழந்தைங்க அவகிட்ட பேசும்போது தானும் பேசணுங்கிற ஒரு உந்துதல் அவளுக்கு ஏற்படும் இல்லையா? ஒரு 3 மாசத்துக்கு அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஸ்கூலுக்கு போனா அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கேலி கிண்டல்லாம் பண்ணா அவளுக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகமாகி அதனால பேசவே முடியாத சூழ்நிலை உருவாகலாம் இல்லையா? ஜீவா, தைரியமா இரு. உன்னால நிச்சயமா பேச முடியும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, டேக் கேர்ப்பா. ஜீவா, you made ya. அம்மா, ஜீவாவை பேச சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. இப்பவே பேச சொல்லுங்கம்மா. அண்ணா கூட்டிட்டு போங்க. நீ பேசுவ. நீ சீக்கிரமாவே பேசுவ. நீ பேசுவ. சீக்கிரமாவே பேசுவ. ஜீவா, உள்ள போமா. வாங்க அன்வர். எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீங்க என்ன அன்வர் கண் கலங்குறீங்க? வர வர எனக்கு எதுலையும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அண்ணாமலை. நல்லது செஞ்ச நல்லதே நடக்கும்னு சொல்லி கதிர் அவரோட 3 பசங்களை வளர்த்தாரு. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? ஆண்டவர் ஏன் அந்த குழந்தைங்களை அடுக்கடுக்க எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல.
முதல்ல அவங்க அம்மாவை படிச்சாரு, அப்புறம் அப்பாவை. இப்ப இவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை ஊமை ஆக்கிட்டாரு. நாளைக்கு இந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்க. நம்மள என்ன வாயார அப்பான்னு கூப்பிடுச்சு. அது அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த 3 குழந்தைங்களும் யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. இதே இடத்துல என்ன சாக்லேட் அங்கிள் கூப்பிட்டுருக்க நேரமும் பார்த்திருக்கேன், அப்பான்னு கூப்பிட்டுருக்க நாளும் பார்த்திருக்கேன். என்னால முடியல, என்னால முடியல. கடன் பேசுவா அந்த பொண்ணு. நான் தான் அவளுக்கு முந்திரி கோட்டைன்னு பேரு வச்சேன். ஆனா இப்போ ஹாய் பேச முடியாது. ஹூமேட் இல்ல அன்வர், கடவுள் அந்த குழந்தைய சோதிக்கல, நம்மள சோதிக்கிறாரு. அந்த பிள்ளைங்களோட நம்ம கடைசி வரைக்கும் துணையா இருப்போமா, கூடவே இருப்போமான்னு சோதிக்கிறாரு. இருப்போம் இருப்போம், கடைசி வரைக்கும் கூடவே இருப்போம். அண்ணங்கிட்ட கொடுமா. நானே இத பாருப்பா, இந்த ஊர்ல தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு மாமா சொன்னாரு. பார்த்து நடந்துக்கப்பா. இந்த பணத்தை அட்வான்ஸா அந்த பில்டிங்க்கு கொடுத்துரு. சரி. நீ ஆரம்பிக்க போற கிளினிக் மேலும் மேலும் வளர்ந்து நீ பெரிய டாக்டர் ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பாமா. நல்ல நாளை பார்க்க சொல்லி ஜோசியருக்கு லெட்டர் போட்டிருக்க. அவர் பதில் லெட்டர் போட்ட உடனே நாம கிளினிக் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சரி. அண்ணா, நீ ஆஸ்பத்திரி ஆரம்பிச்ச உடனே உனக்கு முதல் நோயாளியே நான் தானே வருவேன். நீ எனக்கு ஏதாவது பெரிய ஊசியா போடு. எனக்கு வயிறு வீங்கி உடனே குழந்தை பிறக்கணும். நான் ஆஸ்பத்திரியிலேயே குழந்தை பெத்துக்கிறேன். வள்ளி, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்லயே உனக்கு பிரசவம் பார்க்கறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அம்மா, சாந்தி என் கூட வரட்டும். அட்வான்ஸ் தானப்பா கொடுக்க போற? எதுக்குப்பா சாந்தி? இல்லம்மா, அன்னைக்கு கிளினிக் இடம் பார்க்க போகும்போது சாந்தி தான் கூட வந்தா. ஓனர்கிட்ட அட்வான்ஸ் மற்ற எல்லாத்தையும் அவ தான் பேசினா. அவ கூட வந்தா நல்லா இருக்கும். அம்மா அம்மா அம்மா, அண்ணன் கூட நான் போறேம்மா. நான் வாடகையெல்லாம் நல்லா குறைச்சி பேசுவேம்மா. சொல்லுமா. மாமா கூட ஒரு தடவை முதுகெல்லாம் சொல்லி வந்ததுலம்மா, அப்ப சைபல் மருந்து நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடைக்காரன் 10 ரூபான்னு சொன்னான். நான் தான் அடிச்சு விலை பேசி 3 ரூபாய் 50 காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேம்மா. அங்கேருந்து தேன் மிட்டாய் கூட நான் திருடிட்டு வந்தேம்மா.
அண்ணன் கூட நான் போறேம்மா. சொல்லுமா, நான் வாடகை எல்லாம் குறைச்சு பேசுவேம்மா. சொல்லுமா, அண்ணன் கிட்ட சொல்லுமா. சொல்லுமா. நீ சுமாரு. இல்லண்ணா, நான் வரேண்ணா. சரிப்பா, சாந்தியை கூட்டிட்டு போ. சரிம்மா. ஆமாண்ணா. போம்மா. வா. இருமா. வள்ளியம்மா, சாந்திய ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்றான். மாமா, சாந்தி அண்ணன் கூட ஆஸ்பத்திரி போகுது மாமா. எது? எப்ப போனா? ஐயோ 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 ஐயோ, என்னத்தது? என்ன கொலகாரன் ஆக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறீங்களா? நானே பஞ்சு நெருப்பு வீட்டுல இருந்தா 10க்கு முன்ன பதறி போய் கிடக்க. நீங்க மாப்பிள்ளையோட சாந்தி தனியா அனுப்பிச்சிருக்கீங்களா? விட்ட ரூம் போட்டு தங்க வச்சிருக்கீங்க போல இருக்க. இங்க பாருங்க, நாளைக்கு என் தங்கச்சி ஏதாவது ஒண்ணு வந்து நின்னா நான்ல கஸ்தூரிமான் பரம்பரை சும்மா இருக்க மாட்டேன். டேய், போய் தீட்டு வச்ச அந்த அருவாள் எடுத்து வாடா. எதுக்கு மாமா? முதுகு சரியில்லை மாமா. இதே முதல்ல உன்னை போட்டு தள்ளுற, அப்புறமா என் தங்கச்சி பாத்துக்கறேன். மாப்ள, ஏன் கத்துறீங்க? அவ போனா என்ன? சாந்தி நம்ம வீட்டு பொண்ணு தானே. இப்படியே தான் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது கல்யாணமாயி வந்த பிறகுதான் நம்ம வீட்டு பொண்ணு. எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஏய் பட, சரி இங்க வா. என்ன நீ எனக்கே சைப்பால் வாங்கி போடுறேங்கற? உன் மேல இருக்கிற படைக்கு நான் ஏஜிஎஸ் ரின்சோலின் தான் வாங்கி போடுறேன். மாமா, நீங்க கஸ்தூரிமான் பரம்பரைன்னு சொன்னீங்களே மாமா, அது தப்பு மாமா. அது கவரிமான் பரம்பரை மாமா. லூசு வர வர புத்திசாலி ஆக்கிட்டு வர்ற நீ. ஒண்ணு பண்ணு, காது புடி. காது புடின்னு நீ ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? தோப்பு கண்ணம் போட்டு போடு. 100 போடணும். போடு. சரியா? இவன் மேல இருக்கிறதுக்கு எருமையை தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரி ஆட்டணும். மாமா, இங்கயா? ஓ, இங்க வேற ஒண்ணா? ஆல்ரைட் ஆல்ரைட். இங்க போடுங்க. இன்னுமா இருக்கு? லோனை வாங்குறதை விட போட்ட சிக்னேச்சர் அதிகமாக இருக்கு. பின்ன பேங்க் லோன் வாங்குறது அவ்வளோ சிம்பிளா? இதுலலாம் கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணாதான் பேங்க்ல லோன் தருவாங்க. 9 to 10 நல்ல நேரம். அதுக்குள்ள எப்படியாவது ஆஃபீஸர் கிட்ட இதை சப்மிட் பண்ணிடணும். பேங்க் போகிறதுக்குள்ள அண்ணாமலை வந்துடுவாங்க இல்லையா? வந்துடுவாங்க. அன்வர், நான் வேணா கேரண்டி சைன் போட்டுமா? பரவாயில்லம்மா, தேங்க்யூ. ப்ரெஸ் வாங்குறதுக்கு தானே கடன் வாங்குறீங்க, அதுக்கே பேங்க் இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா எங்கள் அப்பாகிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன்ல. உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கு உங்ககிட்ட கடன் வாங்கினா பிடிக்காது. அண்ணாமலைக்கு சளி கூட பிடிக்காது, ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டாஸ்டிக், குட் ஜோக். நான்சென்ஸ். அன்வர். என்ன? இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீ தானே? ஏன் கேட்குற? இல்ல, இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். இல்லை சீதல், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாளைக்கு போகலாம். அப்படி என்ன முக்கியமான வேலை? முன்னெல்லாம் நீ வீட்டுக்கே வந்து என்ன ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த. அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே இல்லை. இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர் போயே ஆகணும். இல்லை சீதல், இன்னைக்கு முடியாது, ப்ளீஸ். ஆல்ரைட், ஓகே. இது பாரு, இனி கூட்டிகிட்டு போகிறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகலாம். ஓகே, கொஞ்சம் சிரியேன். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அன்வர், 4 மணிக்கு வெளில கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்போ சொன்னேன்? எப்போ சொன்னீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. இந்து, நீ எழுதின ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக நான் உனக்கு ட்ரீட் தரணும், இன்னைக்கு ஈவினிங் என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. சாரி மேடம், என்கேஜ்ட். வாட்? ஐ மீன் ஈவினிங் நமக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வாய முடிய முதல்ல.
விட்டா பேசிட்டே போற. நானும் வர வர கவனிச்சு தான் இருக்கேன் இந்து. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உனக்கு திறமை இருக்குன்னு இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா யூ கிராசிங் யுவர் லிமிட்ஸ். இது ஆஃபீஸ், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறமா இப்படி பேசுனா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். கெட் லாஸ்ட், கெட் அவுட். நான்சென்ஸ். ஏன் இந்து, எதுக்கு இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகா சிரிச்சு சிரிச்சு பேசுவ, எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? இப்ப நான் என்ன பேசிட்டேன்? இப்படி அவமானப்படுத்திட்டான் அந்த ஆள் என்ன? இதோ பாரு இந்து, இந்த அன்பருக்கு உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது. அண்ணாமலை மாதிரி தனிமையா விதவையா வாழா வெட்டியா இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை பாரு. நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதனால இந்த அன்பரை விட்டுட்டு வேற யாராவது லவ் பண்ணு. இல்லைங்க, இது வரைக்கும் நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணதில்லை. கிண்டல் அடிப்பேன், ஜாலியா பேசுவேன். அன்வர் மேல இல்ல லவ்னால இதெல்லாம் நான் பேசல. அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றானே. சும்மா கிண்டல் அடிச்சு பார்க்கலாமேன்னு பேசினேன். அதுக்கு போய் இப்படி எல்லாம். இல்ல, நான் இந்த அண்ணாமலையும் அன்வரையும் பிரிச்சே தீருவேன். அதெல்லாம் உன்னால முடியாது. அண்ணாமலைக்கு அன்வர் மேல இருக்கிற காதல்னால தான் கட்டின புருஷனே விட்டுட்டு அன்வரோட சுத்திட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிக்காமலே 2 பேரும் குடும்பம் நடத்தி பெரிய புரட்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னால முடியவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேரையும் நான் பிரிக்கிறேன் பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், வா. ஒன்னும் இல்ல மேடம், காத்து வாங்கிட்டு இருந்தோம். ஏன் போய் சொல்ற? இது ஆபீஸ். வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு இது ஒன்றும் சந்தேகம் இல்லை. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுறீங்க? இந்த பாருங்க அங்கே இருக்கண்ணே, எனக்கும் கோபம் வரும். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீற விடாதீங்க. இந்து, நீ ஒரு நல்ல திறமைசாலி. உன் திறமையை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், இந்த பத்திரிக்கை எப்படி முன்னேற்றணுங்கிறத பத்தி யோசனை பண்ணு. இந்த மாதிரி ஆம்பளைங்களை பார்த்து சிரிச்சு ஏத்தி விடுற நிறைய பொம்பளைங்களோட கதை என்ன இருக்கு தெரியுமா? வேற வழியே இல்லாம ஏதோ வயசானவனுக்கு வெப்பாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை, புரியுதா? இதோ பாரு இந்து, அண்ணாமலை இப்படி பேசிட்டு போதே நீ குழம்பிடாத. அண்ணாமலை எதுக்கு தெரியுமா இப்படி பேசுது? நீயும் அன்பரும் ரொம்ப அன்பா பேசிக்கிறீங்கல்ல, அது அதுக்கு பிடிக்கல. இதுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா பண்ணும்? அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். புரியுதா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.